இன்றைய நாளில் நாங்கள் எலி வாங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பிள்ளையார்லேருந்து கையில் ரத்தம் வருது. இந்த இதை பாருங்க, அந்த அம்மா குளவட்ட கீழே பிள்ளையார் இருக்கிறார். அண்ணா கச்சானல் வளம் விற்கிது. இதுல 2 கோபுரம் முன்னுக்கு அப்படியே மிகச் சிறப்பான வடிவத்தோட இருக்குது. வெளிநாட்டாக்க எல்லாம் இந்த கோயிலுக்கு கண்டே வருவாங்க. என்ன இது பல்லா இல்ல அப்பா உழுது போட்டு கொண்டு வந்த கலப்பையா? ஜனனி அங்க இந்த சத்தத்துக்கு கோன் சத்தத்துக்கு ஓடுது. ஜனனி கண்ண முடுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி ஜனனி. ஜனனி இப்ப என்ன நேரம்? 4 மணி. என்னன்னு தெரியும்? சரியா 4 மணி மணி கேக்குது. பரவாயில்ல, அந்த காது கேக்குமான்றதை பரிசோதிக்கிறதுக்காக தானே இது. சரியா? சரி, இன்றைய நாள்ல நாங்கள் எலி வாங்க போறோம். எலி வாங்கி தர போறோம். எலி உனக்கு அன்பளிப்பா தர போறேன். நானும் வச்சிருப்பேன். என்ன எவ்வளவு பேர் எலி வச்சிருக்கீனும், இவ்வளவு வண்ணங்கள்ல இருக்குது. வண்ணத்திலே இருக்கும். என்னடா, அணில் ஒரு நிறத்துல தான் இருக்குது, ஆனா எலி பேர் ஒவ்வொரு வண்ணத்துல இருக்கு. இது வளர்ப்பு எலி. வளர்ப்பு எலியை தான் உங்களுக்கு இப்ப வேண்டி தர போறேன். உங்களுக்கு என்ன நிற எலி வேணும்? என்னடா ரோஸ்ல எலி எங்க இருக்காடா? எல்லா நிறத்திலயும் இல்ல, கருப்பு வெள்ளை அந்த மாதிரியான நிறத்துல இருக்கு. சரி, எலி வாங்கத்தான் போறேன். உங்களுக்கு அது இன்ப அதிர்ச்சியா இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. காணொலியில அந்த எலியை உங்கள்கிட்ட கையில தரும்போது நீங்க அது எவ்வளவு திருப்தியா இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? சரிதான் ஜனனி? என்ன இது பல்லா இல்ல அப்பா உழுது போட்டு கொண்டு வந்த கலப்பையா? சும்மா வாக்கலை, நான் ஏதாவது வெம்பல் சொல்லணுன்றதுக்காண்டி அப்போதை நான் கிண்டல் அடிச்சேன். நான் பல்ல பேரன் கிளப்ப மாதிரி என்னதெல்லாம் இப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி காய்ச்சிருக்கேன். ஓட்டியானா பல்லு கொஞ்சம் இடவெளி வாக்கு மக்களே. சரி மக்களே, இப்ப நாங்கள் இங்கே இருந்து எலி வாங்க போற நேரம் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம் கோயில்களுக்கு பயணம் செய்வோம். இன்றைக்கு நாங்கள் போகும்போது எந்த கோயிலை பார்க்கணும் போல இருக்குதோ அந்த கோயிலில் போய் இறங்கி நின்று அந்த கோயில் சூழல் எப்படி இருக்குது, அந்த கட்டட அமைப்பு எப்படி இருக்குது, வடிவாயிருக்கா, எங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். எலி வாங்குறதுக்காக நாங்கள் இப்போ எங்கே போகணும்? சாவகச்சேரி ஊடாக போய் மீசாலைக்கு போகணும். ஏன்னா இதால் போய் போகலாம். நாங்கள் சாவகச்சேரி கைதடி சந்தி போய் போவோம். சரியா? அப்போதான் நல்லா இருக்கும், பயணம் நல்லா இருக்கும். சரி வாங்க. சரி மக்களே, பயணத்தை தொடங்குறோம். ஜனனி சரியா எத்தனை மணி? 4 மணி 6 நிமிடம். எத்தனை மணிக்கு வருவோம்? தெரியல. 6 மணி 4 நிமிடத்துக்கு தான் வருவோம் போல. கூட நேரம் எடுக்கும் பாப்போம். சரி மக்களே, நாங்கள் இப்ப பருத்துறை வீதிக்கு வந்துட்டோம். பருத்துறையில பருத்தித்துறை. இப்ப என்ன சாப்பிடுறீங்க நீங்கள்? கொய்யாக்க. எங்க வேணா தந்தது அது சாப்பிட முடியும். ஒன்றுதான் உண்மையா, 50 கிலோ உண்மையா தான் கடிச்சு 2 காடியா கடிச்சு போட்டு. என்னடா அது? என்னடா அதான் கடிச்சு சாப்பிடாம பரவாயில்ல. அணில் கூட இப்படி சாப்பிடாதா? அணிலே கடிச்சு முடுத்தையும் சாப்பிடுறோம். அணில் எங்க போகுது? கலப்ப அங்க போகுது. சரி, கோப்பாய் சந்திக்கு வந்தாச்சு. இதால இடப்பக்கம் திரும்பி கைதடி சந்திக்கு போகும்போது காட்சிகளை பார்த்து கொண்டு வாங்க. கடவுள் எப்படி இருக்கு பாத்தியா? பார்த்து கொண்டு வருவோம். திரும்ப ஆமா, எந்த பக்கத்தால கிட்ட வா. ஆமா, பெரிய ஹோட்டல் அன்னைக்குதானே. எப்படி இருக்கு? உங்களுக்கு பயத்துல ஓடுது. பயத்துல ஓடையில இதுல நாங்க வந்தா யாரெண்டாலும் பறவை என்றாலும் ஓடும் தானே. இந்த சப்தத்துக்கு கோன் சப்தத்துக்கு ஓடுது.
ஓடுதுன்னு சொல்லக்கூடாது, ஓடுகின்றன. ஓ நிறைய நிக்குது. நாங்க மாடு மேய்கின்றன, மாடு மேயுதுன்னு சொல்றதெல்லாம் தமிழில் இலக்கண பிழை. எப்படி இருக்கு பாத்தீங்களா மக்களே? ஆஹா, இங்க பாருங்க காட்சிகளை, காட்சி கண்ணை கவருது பாருங்க. ஆனா இவ்வளவு பறவைகள் இதில் இருக்குன்றதை நான் இன்றைய தான் பார்க்குறேன். இதுக்கு முதல்ல இருக்கும் நாங்கள் வந்து கண்டது இல்லை. என்ன நாங்கள் அந்த பக்கத்தில் தான் போய் நிற்கிறதா. நான் இன்றைக்கு எவ்வளோ வடியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சட்டப்படி இருக்கு. நிக்குது இங்க பாருங்க மங்களே, ஒரு உலகமே அழகான காட்சியை ரசிச்சு கொண்டு இருக்கேங்க, பார்த்து கொண்டு சாப்பிட்றேன். இல்லை அழகா, அது எவ்வளவு வடிவான காட்சி. ஜனனி என்னன்னு சாப்பிட்ற இப்படி கொய்யாக்கா அப்படி சாப்பிட்றது இல்லை, கடிச்சு அப்படியே வாய்க்குள்ள எடுக்கணும். நீ இப்படி இது மாதிரி மண் வலிக்கிற மாதிரி, மண் வெட்டிச்சால அந்த புல் வலிக்கிற மாதிரி எல்லாம் வலிச்சு கொண்டு இருக்க. ஓ காடாவுடைய சொல்லாண்டு எடுக்கிறோம். ஆமா, இந்த பகுதியில் பாருங்க, கொக்கு இருக்கு, நாரை இருக்குது, புல் இருக்கு, பூண்டு இருக்கு, குரங்கு இருக்குது. நேரம் போடுது. அதுக்குள்ள ஒரு இடத்த அசுத்தமாக, ஒரு இடத்த அசுத்தமாக கூடாது தெரியாதா? அது அசுத்தமாக்கினா என்ன செய்த நீ? அதுக்குள்ள போட்டா அது உக்கிடும், அது விததான். அதான் நான் சொல்லுவேன், கேட்டுறேன், திரும்ப திரும்ப கேட்டதுக்காக தான் காரணமே. என்ன அதுக்காக போட்டா விதை வளரமாட்டாவது ஒரு புத்திசாலித்தனமா சொல்லுவேன். நான் உனக்கு அதுக்கு என்ன கேட்கிறேன். இதுவே வேற எதுவும் போட்டிருந்தா கட்டாயம் முன்ன எடுக்க வச்சிருப்பேன். ஜெனனி அங்க வேற, இங்க பாத்துறீங்களா? அங்க வாக்கா அங்க வேறடா, அந்த டைம் வரும். இந்த பக்கம் பறவை, அந்த பக்கம் பறவை கூட்டங்கள். சரியா? இப்போ நாங்கள் இந்த இடத்த வந்து பார்த்து ரசிக்கிறோம் தானே. இதே மாதிரி ஒரு வெளி ஊரில் இல்லை வெளிநாட்டில் அல்லது வெளி மாவட்டத்தில் எந்த ஒரு ஆள் வந்து பார்க்கணுமெண்டா இந்த இடத்துக்கு எதால அப்படி வரும். இப்போ யாழ்ப்பாணம் வந்து சரி சந்திக்கு வந்து சந்தியால இந்த பக்கம் திரும்பி வந்து சாவச்சேரி போற ரோடு வந்து இதுல நின்றா பார்க்கலாம். எது சாவச்சேரி போகுது? கைதடியால சாவச்சேரி. அதாவது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியால கோப்பாய் சந்தியில இருந்து நாங்கள் மானிப்பாய் கைதடி பிரதான வீதியால கைதடி போற பக்கம் பயணம் செய்யும் போது ஒரு எவ்வளவு தூரம் பெருஞ்சேனே? ஒரு 3 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரும் பெறாது இல்ல, வெறும் இங்க அதுல 1 கிலோமீட்டர் தூரத்துல, 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இதுவே நீங்க A9 பிரதான வீதியால வாரீங்களா அப்படி வரணும். அது வந்து கைதடி சந்தைக்கு வந்து கொடிகாமத்துல இருந்து கைதடி சந்தைக்கு வந்து தூரத்தடி வந்தா சரி. என்னடா கைதடி சந்தைக்கு வந்து மானிப்பாய் வீதியால பயணம் செய்து வரும்போது இந்த இடத்துக்கு வரலாம். சரியா? இப்ப நாங்கள் அடுத்த கட்டமா போவோம். ஆனா உண்மையா நல்ல ஒரு புகைப்பட கருவியண்டா வச்சு ஓடலாமா? ரோனா கொண்டு வந்துருக்கு அங்க ஜிந்தன ஓடட்டு. வா வா. இதுல அந்த கடை இருக்குது. அந்த இது போட்டுட்டேரா மேல கூடாரம் போட்டுட்டேரா. மழை வந்தாலும் கஷ்டம் தானே வருது. நல்லதானே? ஆனா கூடாரத்தை விட அப்படி இருக்கிற நெல்லமான மழை வந்தா. எந்த சந்தி? இது கைதடி சந்தி. என்னடி ஒரு அறையில்லாதனமாக இருக்கிறீங்க? கைதடி கைதடி சந்தியா? இதுக்குள்ள அந்த கோயில் ஒன்று இருக்குது, ஒரு அம்மன் கோயில். இதுல ஜனனி உங்களுக்கு நான் ஒரு கோயிலை காட்ட போறேன். நான் வந்து நினைக்கிறேன் பாப்போம். எங்க அங்க வரையில பாப்போம். வெளியில பெரிய கோபுரம் தானே, உள்ளுக்கார கோபுரம். எங்க வந்தீங்க? வெர்மீன் இருக்கா?
சூட் இருக்கு வந்து இது 2 கோபுரம் பக்கத்து பக்கத்து அப்படி வேற ஜனனி. ஓ இப்போ உங்களை கூட்டிட்டு போய் காட்ட போற கோயில் எப்படி இருக்குன்றதை உங்களுடைய கருத்தா சொல்லணும். சரியா? ஓகே. ஜனனியோட கருத்தை கேட்போம். சரி, அந்த கோயில் பகுதிக்கு வந்தாச்சு. ஜனனி, இந்த காட்சியை பாருங்க. முன்னுக்கு மாடு நீ போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. தமிழ்ல நீங்களும் போற மாதிரி கிடைக்கிறது. இதுதான் அந்த கோயிலுக்கு போற வீதி. ஜனனி, இந்த வாசிங்க வீரகத்தி பிள்ளையார் கோவில் பிரதான வீதி. பாத்தீங்களா? நுழைவாயிலே ஒரு கோயில் மாதிரி கிடக்கப்பா. நல்ல வடிவா இருக்கு. அருள்மிகு கைதடி வீரகத்தி பிள்ளையார் கோயில். அது நான் பார்க்காம வாசித்தேன் நான் மக்களே. அதுல வர அப்படியே மறைஞ்சு போச்சுது முகம். சரி, இப்படியே இந்த கோயிலையும் சுத்துவோம். சரி, எப்படியே பார்த்து கொண்டு வாங்க. இதுதான் கோயில். கோவில் பெரிய கோவில். கோயிலை சுத்தி பார்ப்போம். எது முன்பக்கம்? முன்பக்கத்து தான் போறேன். இப்ப 3 இல்ல 4 கோபுரம், 3 கோபுரம் இருக்கு. 2 இல்ல 3 கோபுரம் இருக்கு. முன்பக்கம் 2 இருக்குது. அது அப்படி கட்டலாமோ? ஏன் கட்டக்கூடாதோ? ஏன் அப்படி கட்டினேன்? அங்க நீங்க வந்தா பார்த்தா ரசிச்சா சரி, கேள்வி கூடாது. சரி, கோயில் அமைந்திருக்கிற சூழலையும் பாருங்க அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. ஆத்தங்கரையோட சேர்ந்து நல்லா இருக்கு. எப்படி இருக்கு மக்களே? எதாலையும் போலாம். சரி, வாங்க பார்த்து கொண்டு இருக்கோம். கோயில் 2 கோபுரம் இருக்குது பாருங்க. 2 கோவிலடா, சிவனும் இருக்கு. அதுதான் 2 கோபுரம்ண்டா நீங்க யோசிக்கணும் தான் கூட்டி கொண்டு வந்தது. இந்தியாவோட சேர்ந்து சிவனும் பாருங்க. இதுல இருக்கிறது, அதாவது இந்த பக்கம் இருக்கிற கோபுரம், மேல பக்கம் இருக்கிற கோபுரம் என்னன்றது அதுல வெறும் வாசிப்போம். அம்பாள் சமேத. அது ஒன்று அம்மன், ஒன்று பிள்ளையாரா? இது பிள்ளையார், இது சிவனா? சரி சரி, 3 கோயில் இருக்காது. ஆனால் சிவன்ல அம்மனும் சிவனும் பாரதில்ல. அதை விட முருகன் ஒன்று இருக்கு, என்ன பிள்ளையார் ஒன்று இருக்கு, என்ன? சரி 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 சரி, பாருங்க எவ்வளவு பெரிய கோபுரம் உண்டு. என்னன்னு அந்த கோயிலை பற்றி சொல்லுங்க போய் முன்னுக்கு. இது வந்து பிள்ளையாருக்குரிய கோபுரம். எது அங்கால இருக்கிறது? அது சொல்லுங்க. வலது பக்கம். வலது பக்கம் இருக்கிறது எப்படி வலது பாக்குறது மக்களே? இதுல வலப்பக்கம் இருக்கிற கோபுரம், இந்த பக்கம் இருக்கிறது சிவன் கோயிலுக்குரிய கோபுரம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பிள்ளையாருக்குரியது. அதை விட அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அது அம்மன் வாசல் என்று சொல்வார்கள். கூடுதலாக சிவன் கோயில் என்று வரும்போது அம்மன் வாசல், சிவன் வாசல் என்று 2 இருக்கும். அதை விட இதில் பிள்ளையாரும் சேர்க்கப்பட்டிருக்குது. நல்ல பெரிய கோபுரம். இப்போ இதில் நின்று பார்க்கும்போது இப்படி இருக்குல்ல, நீங்கள் அப்படியே திரும்பி பாருங்க, அதில் ஒரு பாலம் தெரியுதா? வாகனங்கள் போய்கொண்டு, அதுதான் கைதடி பாலம். சரியா? கைதடி பாலத்தில் நின்று பார்த்தா ஒரு கோபுரம் இருந்தாலே நல்ல வடிவாக தெரியும். இதுல 2 கோபுரம் முன்னுக்கு அப்படியே மிகச்சிறப்பான வடிவத்தோட இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. ஜனனி, வேற ஏதாவது எப்படி இருக்கு கோயில் சூழல்? நல்லா இருக்கு. இந்த ஆத்தங்கரை நல்லா திருவிழாவும் நல்லா இருக்கு. அடுத்தது இப்போ சகடைக்கு வண்ணம் பூசி இருக்கு. அந்த வண்ணம் வாசனை வீசுதுவா? அப்படி அந்த பக்கம் பார்த்து கொண்டு வருவோம். எதுல இருக்கு? இந்த கோபுரத்துலையா? இது கதைக்கலாமா? கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? யாதவ சர்மா. யாதவன் ஐயாண்டி சொல்கிறது. சரி, இது கைதடியில் இருக்கிற என்ன கோயில்? இப்போ கைதடி கூடுதலாக அதில் பிள்ளையார் கோயில்னு தான் எழுதியிருக்கு. உண்மையான பெயர் என்ன? முழு பெயர்? கைதடி வீரகத்தி பிள்ளையார் கோயில். அது சிவன் என்ற சொல்லி இல்லை, பிள்ளையார் கோயில். முதலாய கோயில் என்ற சிவன் கோயிலும். இப்போ இந்த கோயிலின் வரலாறு பற்றி என்ன சொல்லணும்? கோயில் வரலாறுக்கு ஒரு அம்மா ஒரு ஆள் குளை வெட்டி கொண்டு இருந்தாள். அது 10 ஏக்கர் சின்ன கல் ஒன்று இருந்துச்சு. இந்த கல்லை கத்தி தவறுதலாக கல்லில் பட்டுச்சு. அப்போ கல்லில் பட்டோன்னா கல்லிலேருந்து ரத்தம் வர அவள் இந்த கோயில் காணிக்குரியாக்களுக்கு போய் அறிவிக்க அவள் வந்து பார்த்தா பிள்ளையாரிலேருந்து கையில் ரத்தம் வருது.
இப்போ முதல் கைதறி பிள்ளையார் கைதறி என்று தான் இந்த ஊருக்கு பேர். கைதடியா மாறி இந்த கைதறி மறைவே கைதறியாக மாறி அந்த ஊரின் பேருக்கு காரணமே இதுதான் கைதறி. இந்த கைப்பட்டப்பட்டபடியாக கைதறி பிள்ளையார். சரி, தொடக்கத்திலேயே 3 கோயில் மாதிரி இருக்காமா? இப்போ சிவனம்மன்ன்றது சரி, ஆதியில் பிள்ளையார் கோயில் தான், பேர் தான் சிவனம்மன் வச்சாங்க. இப்போ திருவிழா நடக்கும்போது ஒரு ஆண்டில் எத்தனை திருவிழா நடக்கும்? பிள்ளையாருக்கு சித்திரை பருவத்தி தீர்த்தம், அதுலேருந்து 12ஆம் முன்னுக்கு வந்து பிள்ளையாருக்கு 12வது நாள் தீர்த்தம், சிவனுக்கு ஆடி அமாவாசை தீர்த்தம், 12 நாள் 11 நாள் திருவிழா. அப்போ ஒரு ஆண்டில் 3 திருவிழா? 2 திருவிழா. எனக்கு விளங்க. அம்மனுக்கு செய்கிறே இல்லை, ஆனால் சிவனோட சேர்த்து சிவனும் அம்மனும் ஒரு மிக்க வரும். அது ஒரு 12 நாள் திருவிழா. பிள்ளையாரே 12 நாள், சிவனுக்கு 11 நாள். சரி சரி சரி. இப்போ திருவிழாவில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? நீங்கள் சரியான ஆக்களாக இருக்கும். வெளிநாட்டு ஆக்கள் எல்லாம் வருவாங்க. சரி சரி. இந்த கோயிலுக்கண்டே வருவாங்க சித்திரை. இந்த கோபுரம் கட்டி எவ்வளோ காலம்? 2016 கும்பாசம் செய்து, 15 அடிக்கல் வச்சு 19 கும்பாசம் செய்து. இந்த 2 கோபுரம் 3 கோபுரம் என்ன? 2 கோபுரம் அது பேருந்து தான் செய்யும். அது பிறகு. சரி 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 ஐயா, நன்றி. எங்களோட சரி, இந்த கோயிலின் வரலாறு பற்றி அறிஞ்சிருப்பீங்க. நான் ஏற்கனவே இந்த ஊர் காணொளி பதிவு செய்ய வந்த நேரம் இந்த கோயில் பற்றி கேட்டேன். கைதறி, அதாவது பிள்ளையார்ட்ட கையா முடைஞ்சது, பதில் ரத்தம். இப்போ ஒவ்வொரு தரம் கதைகள் சொல்லும்போது மாறி மாறி வந்திருக்கும். இப்போ ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் சிலை இருந்திருக்கும், சரியா? ஒரு அம்மா கத்தியால் வெட்டும்போது கத்தி கலண்டு கீழே விழுந்து அந்த பிள்ளையார்ட்ட கை உடைஞ்சிருக்கும், சரியா? அதை அந்த அம்மா போய் சொல்லியிருப்பாள். அது கை உடைஞ்சு போச்சுன்னு காணிக்காரர் சொல்ல அதில் பிள்ளையார் சிலை இருந்தது. அப்போ தான் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அதற்கு பிறகு அதில் ஒரு கோயிலை உருவாக்கி இன்றைக்கி இந்த ஊரினுடைய ஒரு முக்கியமான கோயிலாக இது இருக்குது. இப்போ கை மேலே இருந்து கத்தி விழுகிறதெல்லாம் உண்மையானு கேட்டால் இப்படி நடக்குது. எனக்கு தெரிஞ்சங்கண்ட அக்கா, பெரியதங்க அக்கா முருங்கை இலை வெட்டி கொண்டு இருந்தவா, மேலே இருந்து விழுந்து இதில் வெட்டினது பெருசாக. அப்போ ஒவ்வொன்று இப்போ ஒரு பொருளில் ஒரு சிலையில் வந்து பட்டா என்ன நடக்கும்? உடைஞ்சு. அப்போ அந்த பிள்ளையார் சிலையா அப்போ தான் நாங்கள் காணினோம். அதுக்கு பிறகு அதை வச்சு வழிபடினோம். இது இப்போ நம்பிக்கை அதில் மேலே இருக்கு பாருங்க. தெரியுதா? ஓ, அதில் எத்தனையாவதா பார்க்கலாம்னா இந்த இந்த பாருங்க, இந்த இதை பாருங்க, கிட்ட இந்த இதை பாருங்க. அந்த அம்மா குளவட்ட கீழே பிள்ளையார் இருக்கிறார். அந்த பிள்ளையார் சிலை தான் இருந்திருக்குது, சரியா? பிள்ளையார் சிலை தான் கீழே இருந்திருக்குது உள்ளுக்கா. ஆனால் போகலாதானே, படம் பிடிக்கலாமா? அப்போ பார்த்துக்கிட்டு வருவோம். ஆனால் உள் கோயில் வேலைப்பாட்டை பார்த்தீங்களா? இதே மாதிரி இப்போ இதையும் பாருங்கோ. இது பிள்ளையார் கோயிலினுடைய அமைப்பு, சரியா? இப்படின்னு இருக்குது. கருவறையில் இருக்கிற பிள்ளையார் அப்படியே வாங்கும். இதில் கருவறையில் இருக்கிறது சிவன், சிவலிங்கம் இருக்குது. அப்படியே வாங்க, உள்ளுக்கு போயிருக்கும். அதாலையா போகணும். சரி சரி. ஆனால் கோயில் நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. கதவை பார்த்தீங்களா? கதவை பார்த்தீங்களா? என்ன இந்த கதவுக்கே 20-25 லட்சம் என்ன இப்போ செய்கிறேன்டா? அதுக்கு கூட தான் இருக்கும். இந்த கோயிலையா இல்லை கதவு? ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் செய்து கொடுத்துருக்கேன். 2 கதவும் தனியால் செய்து. சரி சரி. உள் வேலைப்பாடு பாருங்க. இதுதான் பிள்ளையார் கோயில். ஆனால் நல்லா இருக்கு கோயில். என்ன நல்லா இருக்கு, அந்த அமைதியாக இருக்குல்ல. இதால் போய் வரலாம் தானே. இதுதான் அம்மன் கோயில். அம்மன் கோபுர பகுதி இதுதான். இங்கே அம்மன் இருக்கிற. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற கோயிலுக்குள்ளேயே இதுதான் பெரிய கோயில் நினைக்கிறேன், கைதடி. இன்னொன்று இருக்குதா, நான் அந்த அமைப்பு 2-3 சாமி உள்ள முக்கியமாக வழிபடப்படணும் அப்படி பார்க்க இதுதான் பெருசுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே எனக்கு தெரியலை, அப்படி தெரிஞ்சால் சொல்லுங்க. மக்களை உண்மையாக சொல்கிறதுன்னா இந்த கோயில் வந்து ஒரு பெரிய கோயிலை சிறப்பாக கவனிக்கணும். ஆமாம், நடந்து வரவே எவ்வளோ நேரம் எடுக்குது. என்ன
அவர் திருவிழா சுத்துற ஐயா திருவிழா நடக்க இது இப்படி முழுமையா சுத்துறது தானே? இதில் படங்கள் போடப்பட்டிருக்கு. இதுதான் அந்த இதா? ஓ சரி சரி. இங்கே பாருங்க இந்த கோயிலுண்ட வரலாறு. அதில் மாடுன்றது மாட்டோடு நிற்கிறது என்னன்னு சொல்லப்படாது. அவர் எதாச்சியா ஓ சரி ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சி கொண்டு நிற்கிறார். ஒரு அம்மா வந்து மரத்தில் ஏதோ தடி வெட்டுறார். கீழே பிள்ளையார் சிலை இருந்தது. வாக்காவனி கீழே தெரியல. அவள் வெட்டேக்கு கத்தி விழுந்து பிள்ளையார் கை உடையுது. உண்மையிலேயே அது உடையும் தெரியும் தானே. அது ஒரு சின்ன இதாக தான் இருக்கும். அப்போ அது கை வெட்டுப்பட்டுது, கை தரைஞ்சிடுது. மரம் தரைக்கிறேன்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி கை தரைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அது இந்த இடத்த ஒரு கோயில் வச்சு கைதறி பிள்ளையார் கோயில். அதுக்கு பிறகு அது கைதடியாக மாறிட்டு கைதறி அப்படி அந்த மாறிட்டு அப்படி தான் சொல்லப்படுது என்ன வரலாறு ரீதியாக. முருகன் நடராசர் இது வசந்த நல்ல பிரமிப்பாக இருக்கு என்ன கோயில். இப்போ நடந்தது திருவிழா. எந்த அது பிள்ளையார் இது இனி ஆடிக்கு. ஆனால் 2 திருவிழா என்ன ஒரே ஆண்டில் 2 திருவிழா மக்களே. சரி ஐயா நன்றி. சரி ஐயா இதுக்குள்ளே இருக்கிறது தான் சிவன். எது எந்த கோபுரம்? அம்மன் கோபுரமா? ஆனால் என்ன 2 பக்கம் தான் கிடக்கு கோயில். கூடுதல 4 பக்கம் கோபுரம் கட்டியிருக்கும். இது வராதண்டு இல்லை என்ன யாரோ ஒரு கட்டும். என்னென்ன மக்கள் கோயில் கோபுரங்கள் கட்டேக இது இவ்வளவு பணத்தை இதுக்குள்ளே கொண்டு போய் செலவழிக்கிறேன் எப்படி செலவழிக்கணுமென்று கேள்வி இருக்கும் தானே. இந்த கோயில் மேலே நம்பிக்கை வச்சவர்களுக்கு பலன் கிடைச்சதால தான் அதை வந்து கட்டினேன். அதான் உண்மை. சரி ஐயா சரி சரி. ஆமாம் இனி முன்னுக்கு போய் அம்மன் கோபுரத்தையும் பார்த்து கொண்டு வருவோம். ஆனால் எனக்கு இந்த கதவு தான் பிடிச்சிருக்கு. இந்த செதுக்கல்ல இருந்து என்ன எவ்வளோ நேரம் எடுக்குமே. சரி அதை விட இவ்வளோ பாரமாக இருக்கும், இவ்வளோ இதாக இருக்கும். ஓ உங்களுக்கு தெரியும் ஐயா. எங்கே பயணம்? இந்த இங்க பாருங்க அங்க பாருங்க. இது இப்போ கடைசியா என்ன வண்ணம் அப்படியே இருக்கு என்ன அங்க அத பாருங்க. ஆமா காத்தாலியலாம் அந்த வீதியால போய் இந்த கோயில் அப்படியே தெரியுமா? அப்ப நான் ஒரு நாளும் காணலையா அத போனா. நாங்க எத்தனை தடவை பார்த்துட்டு எங்க அங்க காட்டிக்கணும் வரம்ப. அப்ப என்ன கொண்டு காட்டினு வரீங்க அது தெரியுமா? போய் கதால போ. ஓகே. இன்னொரு கோயிலும் இருக்கு, அதையும் பார்த்துக்கொண்டு அங்கே போவோம். சரியா? பூங்கண்டோட பேர் அப்படி வச்சிருக்கீங்க மேடம். நல்லா அதான் இந்த கோயில் வந்து கட்டடங்களால் மட்டும் அழகுபடுத்தாமல் இயற்கையாகவும் அழகுபடுத்தி இருக்கிறார். மரங்கள் ஒவ்வொரு மரமும் நிற்குது. இப்போதான் நான் திருவிழா முடிஞ்சது. இப்போ கொஞ்ச நாள் அந்த பிள்ளையாருக்கு சிவன் திருவிழா இந்த ஆண்டு கடைசியில் ஆடியில் வருமா? ஆணி உத்தரத்துக்கு வருது. வெங்கண்டையோட வரும். இந்த கோபுரத்தை பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான கோபுரம். அந்த கோபுர அமைப்பு வேறு, இது இந்த அமைப்பு வேறு. நல்ல இப்போ கடைசியாக கட்டியிருக்கு. கோபுரத்துக்கு முன்னாலே கொஞ்சம் வளைவு. பிள்ளை என்ன அம்மன் தெரிகிறாரா உள்ளுக்கு? ஐயா உள்ளுக்கு பூசைக்கு நிற்கிறார். சரியா? அடுத்தது இங்கே வாங்கோ. கேணி. கேணியே ஒரு கோயிலப்பா. பாத்தீங்களா? அந்த தவறான முறையில யாரும் பயன்படுத்தக்கூடாது பாதுகாப்பா பூட்டி விட்டுருக்கு. அதை விட ஆபத்து தானே. உங்களுக்கு தெரியும் தானே, கும்பலமுனையில 2 பெண் பிள்ளைகள் வீடியோ எடுக்க அப்படி நடக்கக்கூடாதுன்னா இப்படித்தான் பாதுகாக்கணும். அப்படி இருந்தா பாதுகாப்பாம இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். ஆனா அளவான கேணி இல்லை என்ன, அளவான கேணி சுத்தவர வேலைப்பாடுகளோட தீர்த்த மாடைக்கு எல்லாருமே சுத்தவர பார்க்கலாம். சரி வாங்க. என்னன்னு சொல்லுங்க, இந்த கோயில்ல என்னென்ன சிறப்பா இருக்கு? 5 சிறப்புகள் சொல்லுங்க. கோபுர அமைப்பு அந்த ரெட்டியா இருக்கிறதால நல்ல சிறப்பா வடிவா அழகா இருக்கு.
அப்புறம் இங்க இதுல ஒரு கோபுரம் தெரியும், அது கோபுரம். அது ஒரு மற்ற கேணி இந்த இது வடிவா இருக்கு. சரி. ரெண்டாவது மற்ற உள் அமைப்புகள் நல்லா இருக்கு, உள்ளுக்கு நல்லா இருக்கு. சிற்பங்கள் வேலைப்பாடுகள். சரி. சிற்பமான அந்த செதுக்கல் வேலைப்பாடு இல்ல, அந்த படங் தூண் இதான வேலைப்பாடு. அடுத்தது சுத்த வேற படங்கள் போட்டிருக்கு. அது சரி. மூன்றாவது வேற சூழல் மரங்கள், அந்த பூக்கண்டுகள் நிறைஞ்ச. சரி. அடுத்தது நீ வந்த ஒன்று சொன்னி. இந்த கோயில் இருக்கிற அமைவிடம் எப்படி இருக்கு? ஆற்றங்கரையோட அந்த ஆற்றங்கரைன்னு சொல்லு. ஆற்றங்கரைன்னு சொன்னாலும் அது ஆறு. ஆறத்தான். இது ஆறா? இது இல்ல, இது ஆறா? இது குளம் இல்ல. இந்த கோவில் அமைந்திருக்கிற ஒரு சூழல் நல்லா இருக்கும். அமைவிடம் பின்னுக்கு குடியிருப்புகள், இந்த பக்கம் தரவை, குளம் மாதிரின்னு சொல்லலாம். ஆனா அந்த அளவுக்கு குளம்னு சொல்லல. இது வந்து மழை பெய்தா தண்ணி நிக்கிற ஒரு தரவை தான். சரி, கும்பிடுவீங்களா? கும்பிடுறதுக்காக வெளியில எல்லாம் கேட்டது. என்ன காது கொடுத்து கேட்டுக்கணும். இந்த இப்படியே பார்த்துக்கணும் வாங்க கோபுரம் அமைப்பு. இது இன்னும் வர்ணம் அடிச்சா முடியாது. அது வண்ணம் பூசி கிடக்கு. அது என்ன கிட்டடியே கட்டினேன்னு சொன்னேன். இதுக்குள்ள தேர் முட்டி இருக்கு. அங்க அதுலயும் ஒரு தேர் முட்டி இருக்கு. அதுல அது இல்ல, அது தேர், அது சப்பரம். இதுல சகடைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தெரியல. இல்ல, தனித்தனி தான் தேர் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள தேர் தான் இருக்கு. ஒரே இதுல முருகன் போட்டுடாக்கு. இதுல தேர் தானே சிவன். அந்த வசந்த மண்டபத்துக்கு 3 தெய்வம் மேல இருக்கு. அப்ப 3 தேர்னு பின் நினைக்கிறேன். சரி, வாங்க போவோம். சரி, போலாம் போலாம் போலாம். முதல்ல இந்த பக்கத்தால பார்த்துக்கொண்டு போவோம். அதுல ஒரு கோபுரம். சரி, இனி பிரதான வீதிக்கு போய் அதுல ஒரு கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயில் அடிக்கு போவோம். சரி, நான் அங்க நின்று காட்டின ஒரு கோயில் இதுல இருக்கு. இது பிள்ளையார் கோயில். உங்களுக்கு முறையண்டி பிள்ளையார் கோயில், முனியப்பர் கோயில் எல்லாம் என்ன என்ன அந்த அந்த கோயிலை பற்றி சொல்றேன்னா என்ன சொல்லி அதே மாதிரி இந்த வீதியால வாரவர்கள் இந்த இடத்துல நின்று தான் போவார். அப்ப நாங்களும் நின்று போவோம். இதுவும் பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயில் அப்படியே முன்னுக்கு பாருங்க. என்ன பிள்ளையார் கோயில்ண்டா, நாங்க போற இடமெல்லாம் அந்த ஒவ்வொரு மணத்தியாலும் தொடங்குற நேரத்துல போறவன் எங்க வீட்டை இந்த வழி கிடைக்காதான் நேரம். கைதடி பிள்ளையார் கோயில், கைதடி பிள்ளையார் கோயில் தான் இதில் எழுதியிருக்கு. குறிப்பாக என்ன பேருண்டு போடையில. சரியா, இந்த கோயிலே இவ்வளவு தான் காட்டையிலும் பாரவர்கள் வந்து நின்று வணங்கித்தான் போவார்கள். இனி நாங்கள் இப்படியே எலி வாங்க போகிறோம். ஜனனி, உனக்கு என்ன எலி வேணும்? அண்ணா கச்சான் அல்வா எல்லாம் விற்கிது. அல்வா மட்டும் பண்ணுங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்? இப்போ 200 பார்த்து கவனமா செலவழிக்கணுமே. என்னன்னாலும் போயிட்டு பார்த்து கவனமா செலவழி. வேலைவா தங்கச்சியில் ஒரு குணம் இருக்கா, அளவுக்கு அதிகமா சாப்பிடாம ஆசைப்பட்டதை வேண்டி சாப்பிடுவேன். அப்படி இல்லை ஜன என்னென்ன எல்லாம் என்றால் டாடே அவள் என்ன பண்றா வேண்டியதா, அவள் என்ன செய்யறதா, அவள் வேணியில வரா, அவள் யாருக்கு இது பண்றா பாருங்க. நீ வந்தா கேள், எனக்கும் ஒரு கோன் தாங்க. இப்போ இல்லை கொஞ்சம் வந்தா ஒரு கோன் தான் வேணும். அவள் அந்த கோன் தான் அந்த விளையாட்டு பிள்ளைகள் சாப்பிடும். அப்படியாவா வந்தா கேள. வாங்க வாங்க வாங்க, என்ன வேணுங்க? நான் ஒன்று தான் வேணா, நீங்க ஏடா ஜனனி அவனுக்கு மணி இருந்திருக்கலாம் தானே. ஒன்று தான் நீங்க பேசுவேன்னா அது என்ன நீ அவன முடிவு செய்வ? சரியா, உனக்கு இதை தார் நாங்கள் கச்சான வாசம் மாத்தின்னு வரேன். அது இருக்கா காட்டு இருக்கா மக்களுக்கு இருக்கா காட்டு இல்லை ஜனனி காட்டு அது இருக்கா? உங்களை என்ன செய்யறேன்னு சொல்லுங்க மக்களே. இது என்ன? இது ஜனனி 30 ரூபாடா நட்டமாக தான் கொண்டு தான் பண்ணேன்.
சாப்பிட்ற எப்படி இருக்கு அவனுக்கு சாப்பிட இனிப்பு சாப்பிட்றேன். சீனி தான் கிடக்கு ஃபுல்லாக. சீனி தானே அது. என்னடா நீ அட்டை பண்ண சொல்லுவேன் அது அங்கே இதில் எவ்வளோ இது இதுதானே 200. ஐஸ்கிரீம் அது தண்ணி இது கொஞ்சம் கட்டியா இருக்கு அவ்வளோ. ஏறிப்பா ஏறு. கோயில் தெரியுதா? ஓ எங்க தெரியுது? உங்க வீடியோவில் காட்டுங்க. அதில் வேறங்க தெரியுது. நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு வந்த கோயில் 3 கோபுரம் தெரியுதா? 3 தெரியுது. சரி இனி இதுல ரெண்டு பாருங்க அந்த கோயில் இன்னும் படியா தெரியும். இங்க இந்த தலைமைக்கு பாருங்க கொக்குவல. ஓ பறவைகள் தான் கூட இருக்கு. கடவுளு இதுதான் எவ்வளவு பறவைகள் ரெண்டேனா? அம்மா சரியா புட்டுக்கு போட்ட தேங்காய் பூ மயக்கிறாங்க என்ன? பரவாயில்ல நல்ல ஓமை. சரி மக்களே, இனி நாங்கள் இப்படியே பயணம் செய்து சாவகச்சேரி நகர பகுதி ஊடாக போய் எலியை வாங்க போகிறோம். எலி வாங்குறதுக்கு மீசாலைக்கு தான் போவோம். இதை விட ஜனனி இங்கே பேர் வாடி அதில் என்ன எழுதிக்கிறது? பருத்துறை. அது பருத்துறை போகிற ரோட். பரவாயில்ல அறியுது. இது பஸ் தரிப்பிடம். ஏன் பஸ் தரிப்பிடம்னு சொல்றீங்க? பஸ் ஸ்டாண்ட் சொல்லலாம். நீங்க பேசுறீங்க. அப்ப பேருந்து தரிப்பிடம் சொல்லலாம். தமிழ் தான் ஆங்கிலம் தெரியாத அளவுக்கு வந்து நிக்கிறீங்க. இந்த கடையை போமா நல்லா இருக்கு. எவ்வளவு வாகனங்கள் என்ன? யாழ்ப்பாண நகர போதை ஏறு. இந்த கடையில தான் நாங்க வந்து சாப்பிடுனாங்க. இது கடையா? இந்தியால இருக்கு. இது கடையா? இது ஆஸ்பத்திரி, ஆதார மருத்துவமனை இல்லாத வைத்தியசாலை. இதால இப்ப வேலை பக்கம் திரும்பி போனாதான் எலி வாங்கலாம். எலி இவ்வளவு தூரம் எல்லா இடத்தையும் எலி இல்லை தானே. எல்லா இடத்தையும் வாங்கலாம். எங்களுக்கு சரியான இடத்துல எங்களுக்கு ஏன் சரியா பதில் வழங்கினோமா எப்படி நிக்கணும் அடிச்சு கொண்டு போகணும். ஜனனி இதுல காத்துருங்க, உங்களுக்கு நல்ல எலியோட வரணும். எலி சொல்லுங்க ஜனனி, கண்ணை மூடுங்க. இது எலி, இது மவுஸ். மவுஸுக்கு தமிழ் சொல் சுட்டி. சுட்டி ஆங்கிலம் தெரியாது. ஒரு மவுஸ் அண்டு மவுஸ் அண்டு சுட்டி தான் தமிழ் அர்த்தம். என்னடா மவுஸ்? மவுஸ்னா எலின்னு தான் வரும் தம்பி. ஆனா மவுஸ் சுண்டி சுண்டலி. சுண்டலி அது வேலி. நான் மக்களே ஜனனிக்கு சுண்டலி வேண்டி கொடுத்துருக்கேன் பாருங்க. இது எலி. பாப்போம் எலி என்ன கலர். இது பாரு, இது எலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதாவது அந்த மக்களே எலியண்டு நாங்க சொல்றது ஆனா உண்மையிலேயே நாங்க தமிழ்ல சொல்றோம்டா சுட்டி. சுட்டி காட்டுறது, சுட்டி காட்டுறது. சரி மக்களே, ஏன் நான் இதை எலியன்னு சொன்னான்டா, கூடுதலா படிக்கிற காலத்துல அதுக்கு சுட்டி என்று நல்ல தமிழ் சொல்லி இருந்தாலும் நாங்க எலி எலி மவுஸ் அண்டா எலி எங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் சொல்லி அதுதானேண்டா. மற்றதும் தெரியாது. சின்ன சின்ன அந்த ஆங்கிலம் இவ்வளவு படம் எல்லாம் காட்டினாங்க அந்த படிக்கிற காலத்துல. சரி மக்களே போவோம். இஞ்சி வரும் இஞ்சி வரும். இந்த பூமரத்து என்ன போகுது? மஞ்சள் பாத்தீங்களா? பூக்கள் கீழே விழுந்து கிடக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு.
சரி மக்களே, இப்போ இப்படியே நாங்க பயணம் செய்து வீட்டை போவோம். சரி மக்களே, வெற்றிகரமாக வீட்டுக்கு வந்தாச்சு. சொல்லன் நீ வேணும் அது நீ சொல்லாம நிக்க நான் பாப்பேன். திருப்பி திருப்பி ஒண்ணும் இல்ல. சரி மக்களே சொல்லு. சரி மக்களே, நாங்க இப்ப கைதடியில போய் ரெட்ட கோபுரம் இருக்கிற கோயிலுக்கு போய் வந்து இப்ப வீட்டை வந்து எலி வணி தந்தோம். நான் இனி வளர்க்க போறேன், அதை வளர்த்து உங்களுக்கு காட்ட போறேன். அது அப்படி பெருசா வளருது. என்ன சும்மா அலம்பி கொண்டிருக்கு. சரி மக்களே, நன்றி வணக்கம். இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பவனீசன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போற ஒவ்வொரு காணொளி வந்து சேரும். நன்றி, ஓகே, பாய்.